வணக்க மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, அதிமுக முக்கிய புள்ளி வீட்டில் சோதனை. கணக்கில் வராத பல கோடிகள் வசமாக மாட்டிய எடப்பாடி. அதாவது பண்ருட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் காலை முதல் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக பதவி வகித்தவர்தான் சத்யா பன்னீர்செல்வம். இவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். என்ன காரணம் என்று விசாரித்தால் சத்யா பன்னீர்செல்வம் மீது புகார் இல்லையாம். காரணமே அவர் கணவர் தானாம். அவர் முன்னாள் எம்எல்ஏ சத்யாவின் கணவர் நகராட்சி தலைவராக பதவி வகித்த போது அவர் மீது சுமத்தப்பட்ட புகார் தற்போது ரைடில் வந்து முடிந்திருக்கிறது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வத்தின் கணவர் பன்னீர்செல்வம் கடந்த 2011 முதல் 16 இடைப்பட்ட ஆட்சி காலத்தில் நகராட்சி தலைவராக பதவி வகித்து வந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போது நகராட்சி பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனம் நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கான டெண்டர் ஒதுக்கீட்டில் 20 லட்சம் மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக பன்னீர்செல்வம், முன்னாள் பண்ருட்டி நகராட்சி ஆணையர் பெருமாள் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு உள்ளது. ரூபாய் 20 லட்சம் டெண்டர் மோசடியில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவான நிலையில் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதேபோல பண்ருட்டியில் உள்ள அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வத்தின் வீடு உட்பட 4 இடங்கள், சென்னையில் உள்ள பண்ருட்டி முன்னாள் நகராட்சி ஆணையர் பெருமாளின் இடம் என மொத்தம் 5 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருகிறது. தேர்தல் நெருங்கி வரும் சமயத்தில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்தி வரும் இந்த சோதனை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சோதனையில் கணக்கில் வராத பல கோடி ரூபாய் பணங்களும் நகைகளும் சிக்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதா என்று தீவிர விசாரணையிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.